ஸோ ஜென்ரலா இந்த 2026க்கு ஜோதிட ரீதியாகவே நிறைய பேர் பலன் சொல்லுவாங்க. நம்ம இந்த வாட்டி என்ன பார்க்க போறோம்னா, எண் கணிதல் ரீதியா பார்க்க போறோம். ஒவ்வொரு எண்ணுக்கும் எல்லா கிரகங்களும் அடக்கம். 1ங்கிறது சூரியன் குறிக்கும், 2ங்கிறது சந்திரன் குறிக்கும், 3ங்கிறது குரு குறிக்கும், 4ங்கிறது ராகு குறிக்கும், 5ங்கிறது புதனை குறிக்கும், 6ங்கிறது சுக்கிரனை குறிக்கும், 7ங்கிறது கேது குறிக்கும், 8ங்கிறது சனி பகவானை குறிக்கும், 9ங்கிறது நம்ம செவ்வாய் பகவானை குறிக்கும். இப்ப 2026 2 + 0 + 2 + 6 கூட்டினீங்கன்னா 10 வரும். ஸோ 1 + 0 1. ஸோ இந்த 2026 பொதுவாக சூரியன் ஆதிக்கம் கொண்ட வருடமாகவே இருக்கும். எண்களும் கிரகத்தோட ஆதிக்கம் சொல்லியாச்சு. ஆல்ரெடி நம்ம 1 எண்ணை பார்த்துட்டோம். 2 எண்ணில் வந்து குறிப்பாக சந்திரன் ஆதிக்கம் இருக்கும். சந்திரன் வந்து ஒரு தெளிவான சிந்தனை இருக்காது. இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க, நாளைக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க. சூரியன் வந்தா கூட சந்திரன் ஆட்டோமேட்டிக் மறைஞ்சிட்டும்னு சொல்லுவாங்கல்ல. அதனால சந்திரனோட ஆதிக்கம் கண்டிப்பா இருக்காது இந்த ஆண்டு. ஆனா அவங்களுக்கு குழப்பமான மனநிலையிலே இருப்பாங்க. அடுத்தது எண் 3. எண் 3 யாருன்னு பார்த்தா நம்ம முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பிறந்திருக்காரு. தேமுதிக அவர் சுதீஷ் பிறந்திருக்காரு. மற்றும் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி பிறந்திருக்காரு. எண் 3ங்கிறது குரு. அவங்களுக்கு ஷார்ப்பான திங்கிங் கண்டிப்பாக இருக்கும். பட் சூரியன் இணைகிறப்போ இவங்களோட டாமினேஷன் கொஞ்சம் குறையும். அந்த அளவுக்கு வாய்ஸ் ரைஸ் ஆகாது. அந்த அளவுக்கு அவங்கள பவர் காட்ட முடியாது. என்னதான் அவங்க இணை கிரகமாக இருந்தாலும், அவங்களுக்கு நண்பர் கிரகமாக இருந்தாலும், இந்த ஆண்டு அவங்களுக்கு குறிப்பாக அவங்க கூட்டணி சரியாக அமைஞ்சா, அவங்க இண்டிவிஜுவல் ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா நல்லாவே இருக்கும். ஆனால் குறிப்பாக நம்ம சூரியனோட டாமினேஷன் இருக்கும், சூரியனோட ஆக்குபேஷன் தான் மேலும் தான் இருக்கும். அதான் எண் 3க்கு. எண் ரீதியாக எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கும், எவ்வளோ பாதிப்பாக இருக்கும் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த 2026 தமிழக மக்களுக்குள்ள அனைத்து மக்களுக்கும் நல்ல ஆண்டாக அமையட்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.